ஒரு போலி சாமியாரோட பேச்சை நம்பி 2 பெண்மணிகளை நரபலி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு பெண்மணியோட உடலையும் 60க்கு மேற்பட்ட துண்டுகளா வெட்டி வீட்டுக்கு பின்னால புதைச்சிருக்காங்க. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ கைஸ் டூயிங் குட். நான் திவ்யா குமாரன். நம்மளோட டைம் டிராவல் எபிசோட்ல ஒவ்வொரு இயர்க்கு டிராவல் பண்ணி அந்த இயர்ல நடந்த கிரைம் ஸ்டோரியா இருக்கட்டும், மோட்டிவேஷனல் ஸ்டோரியா இருக்கட்டும், பேய் கதைகள், மறுஜென்மம், இந்த மாதிரி நிறைய கதைகள் நம்ம பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கிரைம் ஸ்டோரி. ஸோ இந்த கிரைம் ஸ்டோரிக்காக நம்ம 2022க்கு டிராவல் பண்ண போறோம். ஏன் கூட 2022க்கு டிராவல் பண்றது முன்னுக்கு மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அட் தி சேம் டைம் இந்த வீடியோவை நீங்க டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ரீபோஸ்ட் பண்ணுங்க. 2022ல செப்டம்பர், எண்ட் ஆஃப் செப்டம்பர் போல ஒரு 3 பேரை கைது பண்றாங்க. முகமது ஷாஃபி, அதுக்கப்புறம் பகவால் சிங், அதுக்கப்புறம் பகவால் சிங்கோட ஒய்ஃப் லைலா. இவங்க 3 பேரையும் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில ஃபர்ஸ்ட் கைது பண்றாங்க. இவங்க 3 பேத்தையும் ஏன் கைது பண்ணிருக்காங்க? இவங்க 3 பேருக்கும் அந்த 2 பெண்கள் இறந்து போனதுக்கும் என்ன சம்பந்தம்? அததான் இன்னைக்கு எபிசோட்ல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். கேரளால எலந்தூர்னு ஒரு ஊர்ல பகவால் சிங்னு ஒருத்தர் அவர் மனைவி லைலா கூட வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த பகவால் சிங் ஊர் மக்களால ரொம்ப மதிக்கப்படுற ஒரு பர்சன். இவரு நிறைய பேருக்கு நிறைய உதவிகள் செய்வாங்க. ஸோ அதனால அந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் இவர் மேல ஒரு தனிப்பட்ட மரியாதை இருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் நிறைய கவிதைகள்லாம் எழுதுவாரு. ஸோ அதனால இவருக்கு ஃபேஸ்புக்ல தனி ஒரு ஃபேன் பேஜே இருந்திருக்கு. ஸோ ஃபேஸ்புக்ல இவர் கான்சிடர் உள்ளூர் இன்ஃப்ளூயன்சர் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஒரு நாள் பகவால் சிங்க்கு ஒரு லேடி கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அந்த லேடி, அந்த அக்கௌண்ட் பேரு, அந்த ப்ரொஃபைல் பேரு ஸ்ரீதேவி. ஸோ இந்த லேடி அவர் கூட பேசுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவர்கிட்ட சொல்றாங்க, உங்க கஷ்டங்கள் தீரணும், உங்களோட பாவங்கள்லாம் தீரணும், அப்பதான் நீங்க ஃபைனான்சியலி உங்களுக்கு ஏதாவது கடன் இருந்துச்சுன்னா அது எல்லாமே தீரும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, அவர் மாந்திரிகத்துல, அதாவது இந்த பிளாக் மேஜிக்ல எல்லாம் ரொம்ப பெயர் போனவரு. நான் அவரை பேசி விடுறேன், அவர்கிட்ட நீங்க போயிட்டு உங்களோட இந்த பாவங்கள் எல்லாத்தையும் கழிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த ஸ்ரீதேவி ப்ரொஃபைல்ல இருந்து அவருக்கு மெசேஜ் வருது. இந்த மாதிரி இவரை போய் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு பாவங்கள் மட்டும் கழியாது, உங்களுக்கு நிறைய பண வரவு வரும், நீங்க எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்துலாம் உங்களுக்கு காசு வரும். ஸோ நீங்க இன்னும் வெல்த்தியா நல்ல பணக்காரவங்களா வாழலாம். ஸோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நீங்க அவரை போய் பாருங்க, அவர்கிட்ட உங்களோட நம்பர் கொடுத்து இல்லாட்டி உங்களோட இதை கொடுத்து அவரே உங்களை மீட் பண்ண நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீதேவி அக்கௌண்ட்ல இருந்து பகவால் சிங்க்கு மெசேஜ் வருது. பகவால் சிங்கும் லைலாவும் அவரோட ஒய்ஃப் லைலாவும் என்ன பண்றாங்கன்னா, சரி நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், மேபி இதெல்லாம் செஞ்சா நமக்கு இருக்கிற கடன்லாம் தீர்ந்துரும் போல இருக்கு அப்படின்னு நம்பி அந்த பர்சனை மீட் பண்ண அக்ரி பண்றாங்க. இப்பதான் முகமது ஷாஃபி என்டர் ஆகுறாரு. ஸோ முகமது ஷாஃபி தான் அந்த தாந்திரிகத்துல பெயர் போன ஒருத்தர். அதாவது அந்த ஸ்ரீதேவி அக்கௌண்ட்ல இருந்து பேசினாங்க இல்லையா, ஸோ அது முகமது ஷாஃபியை பத்தி தான். ஸோ முகமது ஷாஃபி போயிட்டு பகவால் சிங்கை மீட் பண்றாரு. இந்த பாட் சொல்லும் போது நான் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். ஏன் தெரியுமா, இந்த ஸ்ரீதேவி அந்த மாதிரி ஒரு பர்சனே இல்லை. இந்த முகமது ஷாஃபி இருக்காரு இல்லையா, இவருக்கு கஸ்டமர் தேடணும். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியிருக்காரு, ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு ஸ்ரீதேவின்னு பேரை வச்சு அந்த ஸ்ரீதேவி அக்கௌண்ட் மூலியமா பகவால் சிங்கை கான்டாக்ட் பண்ணி பகவால் சிங்கை அந்த ரிச்சுவலுக்கு அக்ரி பண்ண வச்சிருக்காரு. நீங்க ஒரு விஷயத்துக்கு அக்ரி பண்றீங்க, அதுவும் ஸ்ட்ரேஞ்சர், ஃபேஸ்புக்ல இருந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியால இருந்து ஸ்ட்ரேஞ்சர் வராங்க, யாரு என்ன அது எதுவுமே விசாரிக்காம எப்படி நீங்க அக்ரி பண்ணுவீங்க? சரி, பேக் டு டாபிக். ஓகே, இந்த முகமது ஷாஃபி, பகவால் சிங், தென் அதுக்கப்புறம் லைலா, இவங்க 3 பேரும் இப்ப ரிச்சுவலுக்கு அக்ரி பண்றாங்க. ஓகே, முகமது ஷாஃபி எப்படி பகவால் சிங்கை அக்ரி பண்ண வைக்கிறாருன்னா, அவர் ஒரு புக்கு மாதிரி கொடுக்குறாரு. ஸோ சொல்றாரு, இந்த புக்ல எழுதி இருக்கு பாருங்க இந்த ரிச்சுவலை செய்ய சொல்லின்னு. அந்த புக்ல என்ன ரிச்சுவல் எழுதியிருக்காங்கன்னா, ஒரு பெண்ணை நரபலி கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவங்களோட மீட், அதாவது அவங்களோட உடல், அந்த மீட் இருக்கு இல்லையா, ஸோ அதை சமைச்சு சாப்பிடணும்னு அந்த புக்ல எழுதியிருக்கு. அந்த மாதிரி ஒரு புக்கை நம்ம ஃபேக்கா கூட கிரியேட் பண்ணலாம். அது என்ன வேணாலும் செய்யலாம், அந்த காலத்து புக்கு மாதிரி காமிக்கிறதுக்கு நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாருமே புக்குல எல்லாம் எழுதியிருக்கு, அந்த காலத்தோட இது போல இருக்கு, இது கண்டிப்பா நடக்கும் இந்த மாதிரி செஞ்சா அப்படின்னு நம்பிட்டு
இப்ப பகவால் சிங்கும் லைலாவும் அவங்க ஒய்ஃப் லைலாவும் கேக்குறாங்க முகமது ஷாஃபி கிட்ட, எந்த பெண்ணை எடுக்கிறது, எந்த பெண் வந்து இதுக்கு அக்ரி பண்ண போறாங்க அப்படின்னு கேட்கும் போது முகமது ஷாஃபி நான் இதை அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம முகமது ஷாஃபி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, நான் ப்ரீவியஸ்லி இதுக்கு முன்னுக்கும் நான் இதை செஞ்சிருக்கேன். ஸோ அவங்களாம் நல்லா இருக்காங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு செய்ய போறேன், நீங்க கவலைப்படாதீங்க, எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நான் செய்யறேன் அப்படின்னு. முகமது ஷாஃபி இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து அந்த விக்டிமை வந்து யாருமே சொந்தக்காரவங்க கூட இல்ல, ஃபேமிலி இல்ல, அந்த மாதிரி ஒரு பர்சனா சூஸ் பண்ணி தான் இவரை வந்து இந்த ரிச்சுவலுக்கு கூட்டிட்டு வர்றாரு. ஸோ இந்த இடத்துல இவர் இப்ப கூட்டிட்டு வர்றது வந்து ஒரு லாட்ரி டிக்கெட் விற்கிறவங்க. அவங்க பேர் வந்து பத்மா. இவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. கொஞ்ச நாளுக்கு கழிச்சு இவங்க வந்து கேரளால செட்டில் ஆயிட்டாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு மகள். அவங்க மகள் வந்து கல்யாணம் பண்ணி உத்தரப்பிரதேஷ்க்கு போயிட்டாங்க. ஸோ லிட்டரலி பாத்தீங்கன்னா இவங்க ஒண்டி தான் இருக்காங்க. இவங்க காணும்னா கூட யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஒரு ஃபியூ டேஸ் ஆவது இருக்கும். ரைட்டா? இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2022 போல நடக்குது. ஸோ பத்மாக்கு வந்து 52 வயசு. இவங்க ஒண்டி தான் இருக்காங்க. ஸோ இவர் வந்து ஷாஃபி வந்து சொல்றாரு பத்மா கிட்ட, இந்த மாதிரி வந்து நீ விலை மாதுவா வரையா, நான் உனக்கு வந்து 16,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவர் வந்து இந்த மாதிரி ரிச்சுவல் செய்ய போறோம் அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. ஸோ அவங்களும் அதுக்கு அக்ரி பண்ணிடுறாங்க. ஸோ அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு டார்ச்சர் பண்ணி, அதாவது செக்ஷுவலி ரொம்ப டார்ச்சர் பண்ணி, கத்தியை வச்சு கிழிச்சு, அவங்களோட என்ன சொல்லுவாங்க பெண் உறுப்புகள் எல்லாத்தையும் கத்தியில கிழிச்சு, அதுக்கப்புறம் நரபலி கொடுத்து அவங்களோட உடலை வந்து 60 துண்டுக்கு மேல வெட்டி சமைச்சு இவங்க 3 பேரும் சாப்பிட்டு மிச்ச துண்டுகளை போயிட்டு அவங்க வீட்டு பின்னாடி 4 குழிகளா வெட்டி அந்த 4 குழிகள்ல புதைச்சிருக்காங்க. லேட்டர் ஆன் இன்வெஸ்டிகேஷன்ல, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல முகமது ஷாஃபி கொடுத்த வாக்குமூலத்துல என்ன தெரிய வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவரு யூஸ்வலி இந்த மாதிரி ரிச்சுவல் செய்யறேன்னு சொல்லிட்டு பெண்களை கூட்டிட்டு வந்து இவரு யூஸ் பண்ணிக்கிறாரு. இதுதான் வந்து தெரிய வந்த விஷயம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 26ஆம் தேதி செப்டம்பர் போல பத்மாவோட ரிலேட்டிவ், ஒன் ஆஃப் த ரிலேட்டிவ் வந்து என்ன பத்மா வீட்டு சைட்டே வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்றாங்க. ஸோ பத்மாவோட கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஓடிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு விஷயத்த போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இதே மாதிரி மர்மமா இன்னொரு பெண் காணா போயிருக்காங்க. அவங்க பேர் வந்து ரோஸ்லின் வந்து கேரளாவை சேர்ந்தவங்க தான். இவங்க வந்து ராஃப்லி வந்து ஜூன்ல காணா போயிருக்காங்க. ஸோ இப்ப இவங்க 2 பேர்த்தோட போனும் ட்ராக் பண்றாங்க. ஃபோன் ட்ராக் பண்ணும்போது லொக்கேஷன் வந்து சேமா காமிக்குது, அதாவது எலந்தூர்ல தான் காமிக்குது. இப்ப பத்மாவோடையும் ரோஸ்லினோடையும் கால் ரெக்கார்ட்ஸை ட்ராக் பண்றாங்க. கால் ரெக்கார்ட்ஸ் ட்ராக் பண்ணும்போது முகமது ஷாஃபிக்கு தான் அவங்க ரொம்ப பேசியிருக்காங்க. கடைசியா பேசுனதும் முகமது ஷாஃபி கிட்ட தான். ஸோ அதுக்கப்புறம் முகமது ஷாஃபியோட கால் ரெக்கார்டை ட்ராக் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு தெரிய வந்தது பகவால் சிங்க்கு தான் அவங்க ரொம்ப பேசியிருக்காங்கன்னு. ஸோ இப்ப பகவால் சிங், முகமது ஷாஃபி, பகவால் சிங்கோட ஒய்ஃப் லைலா, இவங்க 3 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ இப்ப அரெஸ்ட் பண்ணி என்கொயரிலாம் பண்றப்ப, இன்வெஸ்டிகேட் பண்றப்ப என்ன தெரிய வருதுன்னா, 9ஆம் மாசம் போல பத்மா அவங்கள கொலை பண்ணாங்க இல்லையா, நரபலி கொடுத்தாங்க. அதே மாதிரி 6ஆம் மாசம், 9ஆம் மாசத்துக்கு முன்னிக்கு 6ஆம் மாசமே ரோஸ்லிங்கிற ஒரு லேடியை வந்து நரபலி கொடுத்துருக்காங்க. ரோஸ்லினும் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லாட்ரி டிக்கெட் விற்கிறவங்க. அவங்களுக்கு குடும்பம் இல்லை. ஸோ அவங்க தனியா தான் இருந்து அவங்க தனியா வியாபாரம் பண்ணி அவங்க தனியா வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ முகமது ஷாஃபி வந்து இந்த மாதிரி கேர்ள்ஸ்களை தான் எய்ம் பண்ணி அவருக்கு விக்டிம் ஆக்கிக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க 3 பேர்த்துக்கும் தண்டனை, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், அது எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. பெரும்பாலும் அதுக்கப்புறம் என்ன தண்டனை கொடுத்தாங்க அது எதுவுமே பெரிய அளவுக்கு வந்து குறிப்பிடப்படலை எங்குமே. பகவால் சிங்கும் லைலாவும் ஃபைனான்ஷியலி ஸ்டேபிள் ஆகணும், அதுதான் அவங்களோட மெயின் ஃபோக்கஸ். அதுக்காக தான் அவங்க இது எல்லாமே அக்ரி பண்ணாங்க. பட் நமக்கு ஒரு விஷயம் வேணுங்கிறதுக்காக நம்ம உழைக்கணுமே தவிர இந்த மாதிரி பிளாக் மேஜிக், மற்றவங்கள கொலை பண்ணி நம்ம வந்து, அதாவது இந்த நரபலிலாம் கொடுத்து நம்ம நல்லா இருக்கணும்னு என்னைக்குமே நினைச்சிடாதீங்க. அது அப்படி வேலையே செய்யாது. கர்மா ஆல்வேஸ் வில் ஆன்சர் யூ. என்னைய கேட்டீங்கன்னா நான் பர்சனலா சொல்லுவேன், இங்க யாருக்குமே யாரோட உயிர் எடுக்கிறதுக்கும் எந்த ஒரு ரைட்ஸும் இல்லை. என்ன மாதிரி
அவங்களும் வந்து இந்த உலகத்துக்கு வாழ வந்த ஒரு சோல். ஸோ எனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்ல அவங்களோட உயிர் எடுக்கிறதுக்கு. ரைட்டா? இது என்னோட பிலீஃப். அண்ட் ஆல்சோ இந்த பிளாக் மேஜிக், அதாவது இந்த செய்வினை செஞ்சு இந்த ஃபைனான்ஷியலுக்கு மட்டும் இல்ல, நெறைய விஷயத்துக்கு செய்வினை செய்றாங்க. ஸோ அதுல வந்து நீங்க ஒரு விஷயத்த தக்க வச்சுக்கணும், ஒரு விஷயம் வேணும்னு செஞ்சீங்கன்னா, சம்டைம்ஸ் அது வந்து உங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிரும். அண்ட் ஆல்சோ அந்த மாரி நீங்க தக்க வச்சுக்கணும்னு நெனைக்கிற விஷயம் வந்து ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. இந்த பிளாக் மேஜிக் சரி, இந்த செய்வினை சரி, இது எல்லாமே ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்காக நீங்க செய்றீங்கன்னா, அந்த வே வந்து ரொம்ப ஈஸியான வேவா இருக்கும். பெயின்லெஸ்ஸான ஒரு வேவா இருக்கும். ஆனா, அது வந்து ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. நீங்க கஷ்டப்பட்டு சம்டைம்ஸ் நல்ல விஷயங்கள் கசக்கும். நல்ல விஷயங்கள் வலி கொடுக்கும். ஸோ, அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க போய் நிக்கும் பொழுது, உங்களுக்கு கிடைக்கிற அந்த விஷயம் எப்போதுமே உங்களுக்கு நிலைச்சு நிக்கும். இது முழுக்க முழுக்க என்னோட கருத்து. ஸோ நீங்க இந்த கதைய பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் என்ன பேசலாம்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ரீபோஸ்ட் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ வெரி மச்.